குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா டிசம்பர்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும். இப்போ பெண்கள் புயல் போயிருக்கு. அடுத்த டிசம்பரில் என்னென்ன மாதிரி பிரச்சனை வர இந்த அக்டோபர் நவம்பர் 2 மாதமே நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடலில் பெரிதாக புயல் உருவாகல. நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இறுதியில தான் இந்த புயல் உருவானுச்சு, இந்த பெஞ்சல் புயல். அப்படி பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு இந்திய பெருங்கடல்ல குறிப்பா வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த சலனங்கள் உருவாவதற்கு சாதக சூழல் இருக்கு. இதுக்கப்புறமும் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா? புயல் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நமக்கு டிசம்பர் 12ஆம் தேதியை ஒட்டி மற்றொரு நிகழ்வு சலனம் ஒன்று உருவாக இருக்கு. அது ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகும். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சென்னைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? சென்னைக்கும் மழை இருக்கு, பரவலான மழைப்பொழிவு இருக்கு. அதை தொடர்ந்து டிசம்பர் 20ஆம் தேதி அருகே பார்த்தீங்கன்னா மற்றொரு வலுவான சலனம் புயல் உருவாவதற்கான சாதக சூழல் இருக்கு. வரக்கூடிய சலனங்கள்ல கூடுதல் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது தேவை. ஏன்னா கடந்த 2-3 மாதமாக அவ்வப்போது பெய்த மழையினால தமிழகத்துல மண்ணின் ஈரப்பதம் அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல அதிகரிச்சிருக்கு. நீர்நிலைகள்லையும் நீர் இருப்பு அப்படிங்கிறது 70% மேல அதிகரிச்சிருக்கு. அடுத்த 2 சுற்றுகள்ல 2 நாட்கள் தொடர் மழைனா பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா டிசம்பர்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும். இப்போ பெண்கள் புயல் போயிருக்கு. அடுத்த டிசம்பரில் என்னென்ன மாதிரி பிரச்சனை வர இருக்கு? இயல்பாகவே பார்த்தோம்னா உலகளாவிய வானிலையை பார்த்தோம்னா இயல்பாக அட்லாண்டிக் பெருங்கடல்ல, அதாவது அமெரிக்கா மாகாணங்கள்லாம் செப்டம்பர் மாதம் அடுத்தடுத்து புயல் சின்னங்கள் உருவாகி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த வருடம் இயல்புக்கு மாறாக செப்டம்பர் மாதம் எந்த பிரச்சனையுமே இல்லை, இயல்பாக இருந்துச்சு. அதே அக்டோபர் மாதம் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 7 முதல் 8 சூறாவளி புயல்கள் உருவாகி அமெரிக்கா மாகாணத்துக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அக்டோபர்ல. அதே போல பசிபிக் பெருங்கடல்ல செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும். ஆனால் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்துல உருவாகல, அக்டோபரிலும் உருவாகல. அக்டோபரின் இறுதி நவம்பர் மாதத்தின் துவக்கத்துல பாத்தீங்கன்னா முதல் அரை பகுதியில பசிபிக் பெருங்கடல், பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகள்லாம், தென்சீன கடல்லாம் ஒரு தீவிரமான புயல்கள், சூப்பர் புயல்கள் உருவாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திச்சு. இந்த அக்டோபர் நவம்பர் 2 மாதமே நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடல்ல பெரிதாக புயல் உருவாகல. தானா புயல் உருவாகி அது வடக்கே போயிருச்சு. நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இறுதியில தான் இந்த புயல் உருவானுச்சு, இந்த பெஞ்சல் புயல். அது வரைக்கும் இந்த அட்லாண்டிக் பெருங்கடலும் அந்த பசிபிக் பெருங்கடலும் ரொம்ப ஆக்டிவா அங்க புயல்கள் உருவானுச்சு. அங்க இப்போ தற்போது பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல்லையும் புயல்கள் உருவாக சாதக சூழல் இல்லை, பசிபிக் பெருங்கடல்லையும் பெரிதாக புயல்கள் உருவாக சாதக சூழல் இல்லை. அப்படி பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு இந்திய பெருங்கடல்ல குறிப்பா வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த சலனங்கள் உருவாவதற்கு சாதக சூழல் இருக்கு. பருவமழை இதோட முடியல, டிசம்பர் மாதமும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதுக்கப்புறமும் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா? புயல் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நமக்கு டிசம்பர் 12ஆம் தேதியை ஒட்டி மற்றொரு நிகழ்வு சலனம் ஒன்று உருவாக இருக்கு. அது ஒரு தாழ்வு பகுதியா உருவாகும். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்துல மழை தரும் நிகழ்வா அமையும். தமிழகத்துல மழை எதிர்பார்க்கப்படுது. சென்னைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? சென்னைக்கும் மழை இருக்கு, பரவலான மழைப்பொழிவு இருக்கு. அதை தொடர்ந்து டிசம்பர் 20ஆம் தேதி அருகே பாத்தீங்கன்னா மற்றொரு வலுவான சலனம் புயல் உருவாவதற்கான சாதக சூழல் இருக்கு. அப்போ டிசம்பர் 20ஆம் தேதி வாக்குல உருவாகக்கூடிய புயல் 24-25 தேதிகள்ல நமக்கு தமிழக கடற்கரை நோக்கி வருகை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகளும் மேலும் மலை சுற்றுகளும் இருக்கு. இன்னும் நமக்கு இந்த வருடம் 3 சுற்று மழைப்பொழிவு தான் நிறைவடைந்திருக்கு. இன்னும் மேலும் 3 சுற்று மழைப்பொழிவு அப்படிங்கிறத நம்ம டிசம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அப்போ மக்களும் அரசும் சற்று முன்னெச்சரிக்கையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். மற்ற டெல்டா பகுதிகள்லாம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? ஏன்னா இப்பதான் நம்ம நிறைய பாதிப்பை சந்திச்சிருக்கோம் இல்லையா? மற்ற மாவட்டங்களுக்குலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும்? குறிப்பா பார்த்தோம்னா விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த சுற்றுகள்ல பெரிய மழைப்பொழிவு தேவையில்லை. ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே அங்க பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவர்கள் தகுந்த ஒரு எச்சரிக்கையோட இருக்கும். ஆனா பீதியடையோ அச்சமடையோ தேவையில்லை. இப்போ தற்போதைய நிலையில டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த நிவாரண பணிகள்லையும் இந்த மீட்பு பணிகள்லையும் தொடர்ந்து ஈடுபடலாம். அடுத்தடுத்த சுற்றுகள்ல கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த மாவட்டங்களுக்கு செலுத்த வேண்டும். ஏன்னா ஒரு சிறிய மழைப்பொழிவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட
வடகடலோர மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வடகொடி மாவட்டங்கள்ல கேடிசிசி ஜோன்ல இத்தனை சுற்றுகள்லையும் நீர்நிலைகள்ல நீர் இருப்பு அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துச்சு. நம்ம 30% இருந்துச்சு அக்டோபர்ல, நவம்பர்ல 45% இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 70% கிட்ட அதிகரிச்சிருக்கு கடந்த பெஞ்சல் புயல்ல பதிவான மழையில. பெஞ்சல் புயலையும் நல்ல மழைப்பொழிவு கிட்டத்தட்ட பரவலா 28 முதல் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நிகழ்வுகள்ல நமக்கு சற்று எச்சரிக்கையா இருக்கணும். நீர்நிலைகள்லாம் நிரம்பும் பட்சத்துல கூடுதல் எச்சரிக்கை அப்படிங்கிறது தேவை. அடுத்த 2 சுற்றுகள் சென்னை கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா டிசம்பர் 12 முதல் 15 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால் கூட அந்த டிசம்பர் 12 முதல் 15ல நீர்நிலைகள் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து மற்றொரு புயலும் வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னா சென்னைக்கும் எச்சரிக்கை தேவை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்போதே வந்து இயல்புக்கு அதிகமான மழை பதிவாகி இருக்கு. கடந்த வாரங்கள்ல பெய்த மழையே வந்து வேளாண்மை பணிகளை பாதிக்க வச்சிருக்கு. இந்த சூழல்ல மேலும் மழை பதிவாகும் பட்சத்துல சம்பா பயிர்கள்லாம் கதிர் வர தொடங்கிருச்சு. இது சற்று வேளாண்மை பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வடிகால்களை சரி செய்து கொள்வது, அந்த கவனைகளை அகற்றிவிட்டு குறுகிய நேரத்துல மழைப்பொழிவு பதிவாகும் பட்சத்துல வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழலை டெல்டா மாவட்ட மக்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா போன டிசம்பர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த மாவட்டத்துக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இந்த வருடம் தென்கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் பெரிதாக மழைப்பொழிவு இது வரைக்கும் சந்திக்கல. குறிப்பாக ராமேஸ்வரத்துல பெரும் மழைப்பொழிவு பதிவானாலும் அது உட்புற பகுதியான ராமநாதபுரத்தின் உட்புற பகுதி வரைக்கும் பெரிய மழைப்பொழிவு கொடுக்கல. ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய சுற்றுகள்ல தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு. பாதிக்காத மழையாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா புயல், இந்த நிஜாம் புயல் அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். தென் மாவட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. குறிப்பா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. மிக கனமழையா அமையும். தென் மாவட்டங்கள்ல ஒரு 10-15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவானால் பெரும் பாதிப்புங்கிறது நிகழாது. அதே சமயத்துல வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல இந்த சலனங்கள் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை முதல் நாகை வரையிலான பகுதிகளில் இந்த தாழ்வு மண்டலமோ இல்ல புயல் இது போன்ற அமைப்புகள், அப்போது அவர்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இந்த டிசம்பர் மாதத்துல தேவைப்படுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இப்போ பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்படுத்துறதுல இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல. திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு அதை வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்ல முடியாது. கிழக்கு தொடர்ச்சி மலையில வரக்கூடியதுதான் திருவண்ணாமலை. ஆனா திருவண்ணாமலையில இந்த நிகழ்வு கரையை கடந்து மிக மெதுவா நகர்ந்தது. கடந்த 300 ஆண்டுகள்ல இது போன்ற ஒரு மெதுவாக நகர்ந்த புயலை நம்ம பார்த்ததில்ல. அதனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்பு. இருந்தாலும் அவர்களும் எச்சரிக்கையாக இருப்பதுதான் நல்லது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையுமே வந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வரக்கூடிய சலனங்கள்ல கூடுதல் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது தேவை. ஏன்னா கடந்த 2-3 மாதமாக அவ்வப்போது பெய்த மழையினால தமிழகத்துல மண்ணின் ஈரப்பதம் அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல அதிகரிச்சிருக்கு. நீர்நிலைகள்லையும் நீர் இருப்பு அப்படிங்கிறது 70% மேல அதிகரிச்சிருக்கு. தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை சற்று குறைவா பதிவாகி இருக்கு. அதுவும் தென் கடலோரத்துல தான். மதுரையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மழைப்பொழிவு, மதுரையெல்லாம் கண்மாயெல்லாம் நிரம்பிருச்சு. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியின் கடலோரம் இது போன்ற சில மாவட்டங்கள் தான் மழைப்பொழிவு குறைவா இருந்திருக்கு. அப்ப இந்த குறைவா பெய்திருக்க மாவட்டங்கள்ல கூட பிரச்சனை இல்லை. இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் இதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். ஏன்னா 2-3 மாதங்களாக பெய்த மழையில வந்து நீர்நிலைகளும் நிரம்பியிருக்கு. அதே போல மண்ணின் ஈரப்பதமும் அதிகரிச்சிருக்கு. அடுத்த 2 சுற்றுகள்ல 2 நாட்கள் தொடர் மழைனா பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது. அதே மாதிரி டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஐஎம்டியும் நம்ம அரசும் தான் வந்து ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையோட இருக்கணும்? இல்ல, அரசை பொறுத்தளவிற்கு உடனடியாக இந்த மீட்பு பணிகளை விரைந்து முடிக்கணும். அதை மீட்பு பணியை முடிக்கும் அதே சமயத்துல அடுத்த சுற்று மழைகளுக்கும் தயாராகும். அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி அப்படிங்கிறப்போ நம்ம அந்த கடைசி நேரத்துல முன்னெச்சரிக்கை எடுத்து எதுவுமே முடியாது. இதை வந்து நம்ம முன்பே எடுப்பது தான் ஒரே தீர்வா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அனைத்து துறை அதிகாரிகளுமே சற்று விழிப்புடன் வந்து டிசம்பர் மாதத்துல இருப்பது தான் நல்லது. மக்களும் வந்து ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகளை எடுப்பது நல்லது. நீங்க வந்து உடனடியா பால் பாக்கெட் வாங்குறது இது மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறது இறுதியா பார்த்துக்கலாம். அதை தாண்டி நம்ம வீட்டுல உங்களோட வயல்ல ஒரு குறுகிய 2-3 மணி நேரத்துல 15 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா அது வடிவதற்கு எதுவான சூழல் இருக்கா, வடிகால்கள் இருக்கா, உங்க தெருக்கல்ல வடிகால் சரியா இருக்கா, இதையெல்லாம் நீங்க சரி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமானது. மக்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை. அதே சமயத்துல நமக்கு மழைப்பொழிவு இருக்கு, குறுகிய காலத்துல தீவிரமான மழைப்பொழிவு இருக்கு,
பிற மாவட்டங்கள் இதே போன்ற மழையை சந்திச்சிருக்காங்கிறப்ப அதற்கு தயாராக வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம். வருஷம் டிசம்பர் வந்தாலே நம்ம இதே பிரச்சனையை சந்திக்கிறோம் இல்லையா சார்? இதுக்கு என்னதான் தீர்வு? இது குறிப்பா பார்த்தோம்னா இதே தான், நமக்கு பெரிய மழைப்பொழிவு நிகழும் போது இதை பற்றியே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். அதற்கு தகுந்த கட்டமைப்பை நம்ம மாத்திருக்கோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறிதான். ஸோ எப்போதுமே இது ஒரு கான்ட்ரவர்சியாவே போயிட்டு இருக்கோ தவிர நமக்கு இதுக்கான தீர்வுங்கிறது கிடைக்கல. இதற்கான தீர்வை நம்ம எப்படி தேடலாம் அப்படின்னா, பல்வேறு அரசு அதிகாரிகள், குறிப்பா IAS அதிகாரிகள் இந்த மழையை எதிர்கொள்வதிலையும் அதற்கான முன்னேற்பாடுகள் எடுப்பதிலையும் மிக சிறப்பா இருக்கவங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அது போன்ற ஒரு அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து வானிலை மட்டுமல்லாமல், வானிலையாக இருக்கட்டும், அதே போல வேளாண்மை துறையை சார்ந்தவங்க, நீர்வளத்துறை சார்ந்த வல்லுநர்கள், மண்வளத்துறை, இதை எல்லாத்தையும் சேர்ந்து பல துறை அதிகாரிகள் வல்லுநர்களையும் சேர்த்து ஒரு குழுவை அமைத்து இதுல இவ்வளவு மழை பதிவானால் எதன் தாக்கம் அப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்தணும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை முன்பாக இவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அதை ஏற்படுத்தி ஜனவரியிலேருந்து அக்டோபர் வரையிலான 10 மாதங்கள்ல கொஞ்சம் செயல்படுத்த முயற்சி பண்ணணும். அதற்கு தகுந்த திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கணும். இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கும்போது கண்டிப்பாக அரசுக்கு இது போன்ற ஒரு சவாலான சூழல்களை எதிர்கொள்வதற்கு சாதகமா அமையும். இந்த அதாவது பேரிடர்கள், குறுகிய கால பெருமழை நிகழ்வுகள் எல்லாம் நம்மளால எதிர்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நமக்கு கடைசி நேரத்துல தான் எச்சரிக்கை வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லி எதுவுமே பண்ண போறது இல்லை. அதுல மக்களுக்கும் பலன் கிடையாது. இது மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதா அமையணும்னா எல்லா துறை அதிகாரிகளையும் ஒன்றிணைக்கணும். அது வேளாண்மை துறை, வானிலை நிபுணர்கள், அதே போல மண்வளத்துறை, நீர்வளத்துறை, இது எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இதை பார்க்கும்போது தான் இதுக்கான ரெமிடி, இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.